வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யாலக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு பேடா லஸ்ஸி ரெசிபி செஞ்சு காமிக்கிறேன். என்னடா இது பேடா லஸ்ஸின்னு சொல்கிறாங்கன்னு கேட்குவீங்க. இது அம்ரித்சரில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இது பராத்தாஸ், பிரியாணி, பலாவ் எல்லாவோட ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும், க்ரீமியாக. வாங்க இந்த பேடா லஸ்ஸி ரெடி பண்ணலாம். இதுக்கு நான் வந்து மதுரா பேடா இல்லை மிஸ்ரி பேடா எடுத்திருக்கேன். சில்டு பால், சில்டு தயிர், சர்க்கரை, சாப் பண்ணி வச்சுருக்க நட்ஸு, செரீஸு டெக்கரேஷனுக்கு. இப்போ இங்கே இந்த மிஸ்ரி பேடாவை நான் இது உடச்சி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இது மேலேயே வந்து சர்க்கரை நல்லா தூவி ஒரு மாதிரி க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். இந்த மிஸ்ரி பேடா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பேடா பேர் வந்து டாக்கூர் பேடான்னு கூட சொல்லுவாங்க. இந்த பேடா வந்து உடச்சி சேர்த்துக்கினேன் மிக்சி ஜாரில். அதோட சர்க்கரை, சில்டு பால் சேர்த்து ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கினேன். நல்லா வழுவழுப்பாக அரைச்சி எடுத்துடும். இதில் நம்ம வந்து தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து நீங்கள் பால் மட்டும்தான் சேர்க்கணும், தண்ணி சேர்க்கவே கூடாது. கெட்டியான காய்ச்சின பால் அது வந்து நல்லா சில் பண்ணிக்கோங்க ஃப்ரிட்ஜில். அதுக்கப்புறம் தயிர் சேர்த்து நல்லா சில்டு தயிர் சேர்த்து அடித்து எடுத்து நம்ம சர்விங் கிளாஸில் சேர்த்துக்கலாம். இப்போ மேலே வந்து கொஞ்சமாக அந்த தயிர், சர்க்கரையில் கலந்த தயிர் நான் சேர்த்துக்கிறேன். பேடாவை வந்து உடச்சி மேலே தூளாக தூவி விடுறேன். ஏன்னா அது அந்த லஸ்ஸி குடிக்கிறப்போ அது க்ரன்ச்சியாக அந்த பேடா ரொம்ப நல்லாயிருக்கும் கூட கூட சாப்பிட்றப்போ. இப்போது அடுத்து வந்து மேலே நான் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன் நட்ஸு, பிஸ்தா, பாதாம், அந்த அக்ரோட் பழம் இதெல்லாம் மேலே தூவி, மேலே செரீஸ் தூவி சில்டாக இது சர்வ் பண்ணியிருக்கேன். பராத்தாஸ், பிரியாணியில் எல்லாத்தோட ரொம்ப நல்லாயிருக்கும். நான்வெஜ் ஃபுட்டோட சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யாலக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.